மின்சாரத்துறையில இருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாதுங்க. அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஐடிஐ படிச்சவங்க, டிப்ளமோ படிச்சவங்க, டிகிரி படிச்சவங்க சொல்லிட்டு எல்லாருக்குமே தனித்தனியாக நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. மொத்தமா 3 நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. முழு தகவலை தெளிவா சொல்ல போற வீடியோவை முழுவதும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா, ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மின்சாரத்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க், நோட்டிபிகேஷன் செக் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மத்திய அரசாங்கத்தின் மிகப்பெரிய மின்சாரத்துறையான பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், நம்ம தமிழகத்துல திருச்சியில இருக்கக்கூடிய பெல் கம்பெனில இருந்து தான் இந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அரசு நிறுவனம், அரசு வேலை வாய்ப்புங்க. தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது 3 விதமான நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ படிச்சவங்க அப்ளை பண்றதுக்கு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சவங்க அப்ளை பண்றதுக்கு, அதுக்கப்புறம் டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்றதுக்கு. இந்த மாதிரி 3 விதமான நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது டிகிரி கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் நோட்டிபிகேஷன். டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் பிப்ரவரி 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன ஜாப் ரோலுக்கு ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா அப்ரண்டிஸ் அப்படிங்கிற கேட்டகரி தான் ஆஃபர் பண்றாங்க. அப்ரண்டிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 1 இயர் ட்ரெயினி மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த 1 இயர்ல நீங்க பெல் கம்பெனில நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிருவீங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸ்ல உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல சர்டிபிகேட் கிடைக்கிறதுனால அந்த சர்டிபிகேட்டை வச்சுட்டு அடுத்தடுத்து வேலைகள் போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கான வேகன்சி மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 125 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சோ இந்த வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 95 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சிவிலுக்கு 20 வேகன்சி, அசிஸ்டன்ட்ல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஒரு 10 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சோ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பிடெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செக்ஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிடெக் சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க இந்த சிவில் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அசிஸ்டன்ட்ல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய வேலைகளுக்கு நீங்க 12th முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி டிகிரியில ஆர்ட்ஸ் டிகிரி, அதாவது பிஏ டிகிரி எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அதிகபட்சம் 27. அண்ட் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் SC/STக்கு 5 இயர்ஸ் இருக்கு, OBCக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. சோ பாஸ் அவுட் வந்து பாத்தீங்கன்னா 2020ல ஸ்டார்ட் ஆகி 2024 பாஸ் அவுட் வரைக்கும் எலிஜிபிள். 2020, 21, 22, 23, 24 பாஸ் அவுட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2025ல பாஸ் அவுட் ஆக போற கேண்டிடேட் இந்த ஒரு ஜாபுக்கு நாட் எலிஜிபிள். அதே மாதிரி உங்களுடைய டிகிரியை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா இல்ல பார்ட் டைமா, கரஸ்பாண்டன்ஸா, சாண்ட்விச் கோர்ஸ்லாம் படிச்சுட்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஜஸ்ட் இந்த அப்ரண்டிஸ் அப்படின்னா எப்பவுமே 1 இயர் மட்டும் தான் இருக்கும். அண்ட் இந்த அப்ரண்டிஸ்க்கு நீங்க அப்ளை பண்ற பட்சத்துல இதுக்கு முன்னகுட்டி ப்ரீவியஸா நீங்க வேற ஒரு அப்ரண்டிஸ்ல நீங்க அப்ளை பண்ணி அதுல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ரண்டிஸ்க்கு நீங்க நாட் எலிஜிபிள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இந்த ஒரு அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. அண்ட் இந்த அப்ரண்டிஸ்ல ஜாயின் பண்ற கேண்டிடேட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைபண்ட் மந்த்லி எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா ஒரு 9,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே வந்து nats.education.gov.in இந்த வெப்சைட் போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பரை கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சு நீங்க என்ன பண்ணணும், திருச்சியோட அபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் போயிட்டு நீங்க அப்ளிகேஷனை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? சோ இந்த வெப்சைட் போயிட்டு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிபிகேட் எல்லாத்தையுமே நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு திருச்சியோடைய பெல் வெப்சைட்ல நீங்க அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்டோட அப்ரண்டிஸ் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்ரோல்மெண்ட் நம்பர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க பெல் வெப்சைட்ல அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது டெக்னீஷியன் அப்ரண்டிஸ். சோ டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு பொறுத்தளவு யார் எலிஜிபிள் அப்படின்னா டிப்ளமோ படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ டிப்ளமோல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு 70 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லனா ஐடி டிபார்ட்மெண்ட்ல டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 10 வேகன்சி, சிவில்ல 10, அதுக்கப்புறம் இசியில ஒரு 10 வேகன்சி. மொத்தமா டிப்ளமோல ஒரு 100 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. வயது குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 27, அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சேம் இந்த ஜாபுக்கும் 2020ல இருந்து 24 பாஸ் அவுட் வரைக்கும் எலிஜிபிள். அண்ட் உங்களுக்கு செலக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், செலக்ஷன் வந்து பியூர்லி மெரிட் பேஸ்டு செலக்ஷன் தான். டிகிரி ஜாபுக்கு அப்ளை பண்ற பட்சத்துல டிகிரி மார்க்கை கம்பேர் பண்ணி யாரு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் கொடுத்துருவாங்க. சேம் அதே மாதிரி டிப்ளமோ கேண்டிடேட்க்கு டிப்ளமோ படிச்சிருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து
அதற்கு ஏற்ற மாதிரி வந்து செலெக்ஷன் இருக்கும். அதாவது பியூர்லி மெரிட் செலெக்ஷன் தான், அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. ஸோ ஸ்டைஃபண்டை பொறுத்தளவு டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு மாதம் 8000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. சேம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரொசீஜரும் சேம் தான். ஃபர்ஸ்ட் நீங்க nats.education.gov.in இந்த வெப்சைட் போயிட்டு நீங்க என்ரோல்மெண்ட் ஐடியா கிரியேட் பண்ணுங்க. அதாவது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருச்சி.bell.com இந்த வெப்சைட் போயிட்டு அப்ளிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணுங்க. நம்ம மூணாவதா பார்க்க போறது ட்ரேட் அப்ரண்டிஸ். இந்த ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா ஐடிஐ படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஐடிஐல நிறைய டிசிப்ளின், அதாவது நிறைய ட்ரேட் கொடுத்துருக்காங்க. மொத்தமா இதுல ஒரு 430 வேகன்சி வந்திருக்கு. ஐடிஐல வந்து பார்த்தோன்னா ஃபிட்டர் படிச்சவங்க, வெல்டர் படிச்சவங்க, எலக்ட்ரீஷியன், டர்னர், மெக்கானிஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மோட்டார் மெக்கானிக், அப்புறம் மெக்கானிக் R&ACல, அதுக்கப்புறம் COPA, இந்த மாதிரி மொத்தமா ஒரு 9 விதமான ட்ரேடுக்கு வேலைகள் இருக்கு. அதிக வேகன்சி ஃபிட்டர் அண்ட் வெல்டர்ல 180 120 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8050 ரூபாய், ஒரு சில ஜாபுக்கு 7700 ரூபாய் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஐடிஐ 10th பிளஸ் ஐடிஐல இந்த ட்ரேட்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளிகேஷனை போட்டுருங்க. மற்றபடி டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்கா இருக்கட்டும், ஏஜ் லிமிட்டா இருக்கட்டும், எல்லாமே சேம் தான். அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற வெப்சைட், அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க apprentice.india.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ரோல்மெண்ட் ஐடி கிடைக்கும். அதை கலெக்ட் பண்ணிட்டு திருச்சி.bell.com இந்த வெப்சைட் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்க. லாஸ்ட் டேட் ஆல்சோ உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 19. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்கை தெளிவாக கொடுத்துருவேன். அதை நீங்க பார்த்துட்டு டேரக்டா இந்த 3 நோட்டிபிகேஷனை செக் பண்ணிட்டு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து NATS வெப்சைட் ஆல்சோ இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு. NATS வெப்சைட் அப்படிங்கிறது டிகிரி அண்ட் டிப்ளமோ படிச்சவங்க அப்ளை பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அப்ரண்டிஷிப் இந்தியா வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ படிச்சவங்க அப்ளை பண்றதுக்கு. ஸோ நோட்டிபிகேஷனை ஃபுல்லா நீங்க செக் பண்ணிருங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு லாஸ்ட் டேட் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. வெப்சைட்ல அப்லோட் ஆயிருக்கு, ஆனா நோட்டிபிகேஷன்ல பிப்ரவரி 19 சொல்லி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நோட்டிபிகேஷன்ல அப்டேட் ஆகல, ஆனா பெல் வெப்சைட்ல அப்டேட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு பிப்ரவரி 26 வரைக்கும் டைம் இருக்குதுங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த அப்ரண்டிஸ் வெப்சைட்ல போயிட்டு நீங்க டிப்ளமோனா டிப்ளமோக்கு தனி, டிகிரிக்கு தனியா கொடுத்துருக்காங்க, ஐடிஐ படிச்சவங்களுக்கு தனியா இருக்கு. அந்த அப்ரண்டிஸ் வெப்சைட் போயிட்டு நீங்க என்ரோல்மெண்ட் ஐடியை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பெல் வெப்சைட்ல ரெஜிஸ்டர் அப்படிங்கிற டேப்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டரை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு பெல் வெப்சைட்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைச்சிடும். அந்த நம்பரை வச்சு நீங்க லாகின் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் நம்பர் அப்புறம் பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் பண்ணிருப்பீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது, அதெல்லாம் இன்புட் பண்ணிட்டு லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அண்ட் எங்கிட்ட பர்சனல் ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதற்கு நீங்க டிஎம் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தளவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.